சொல்லுங்கம்மா. எங்க இருக்க? வந்துட்டியா இல்லையா? நான் ஏர்போர்ட்ல இருந்து வந்து 1/2 hour ஆச்சுமா. இப்பதான் வாடகைக்கார எடுத்து வந்துட்டு இருக்கேன். நானே ஃபோன் பண்ணலாம்னு நினைச்சேன், அதுக்குள்ள நீங்களே பண்ணிட்டீங்க. நிலைமை கொஞ்சம் மோசமா போயிட்டு இருக்கு வீரசேகரா. நீ வந்தத குசலம் விசாரிக்கலாம் எனக்கு டைம் இல்ல. வந்த உடனே வேலையை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். என்ன பண்ணணும்? அந்த ஜானகி இன்னைக்கு ரொம்ப பேசிட்டா. அவளை நீ கடத்தணும். கடத்தி நீயும் ஜானகியும் இன்னும் தொடர்புல தான் இருக்கீங்கன்னு ரத்தனத்துக்கு காட்டி அவனை நம்ப வைக்கணும். அவனை எப்படி நம்ப வைக்கிறது? அவனை வந்து நேரடியா பார்த்தலாம் என்னால சொல்ல முடியாது. இத பாரு, அதெல்லாம் ஒண்ணு வேணாம். ஜானகிய கடத்தி அவளோட நீ பக்கத்துல இருக்கிற மாதிரி 2-3 போட்டோ மட்டும் எனக்கு அனுப்பு. மத்தது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். இவ்வளவுதானே? இது ரொம்ப ஈஸியான வேலை தான். பக்காவா முடிச்சு கொடுத்துறேன். அப்புறம் இந்த பேமெண்ட்லாம் எப்படி? பேமெண்ட் எல்லாம் பாத்துக்கலாம். முதல்ல நீ வேலையை முடி. என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன். பையன் வீடு கொஞ்சம் பெரிய இடம். அதுக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது. அதுக்காக தான் இதையே நான் ஒத்துக்கிட்டேன். மேடம், ஏமாத்திட மாட்டீங்களே? ஏய், இன்னைக்கு நீ சிங்கப்பூர்ல செட்டில் ஆகி வாழ்ந்துட்டு இருக்கிறதுக்கு காரணமே நான் தாங்கிறத மறந்துடாத. நீ மட்டும் ரத்தினத்துக்கு விசுவாசியா இருந்திருந்தா அப்படியே தான் இருந்திருப்ப. அந்த நன்றி விசுவாசம் இருக்கிறதுனால தானம்மா நீங்க ஃபோன் பண்ணதும் அடுத்த ஃப்ளைட்டை பிடிச்சு வந்துட்டேன். சரி சரி, ரெடியா இரு. எப்ப என்ன பண்ணணும்னு நான் சொல்றேன். ஓகேம்மா, நான் ரெடியா தான் இருக்கேன். நீங்க கால் பண்ணுங்க. ஏய், என்னையா நீ எதிர்த்து பேசுற? அசிங்கப்படுறதுக்கு தயாராயிரு. ஹலோ, போட்டோஷூட் கடையா? என்ன வள்ளி, ஐயா பாத்தீங்களா? பார்த்தேன். எங்க போனா ஆளையே காணும்னு கேட்டாரு. ரூம்ல தான் இருந்தேன்னு சொன்னேன். அப்புறம் அவர் ஒன்னும் சொல்லல. அப்பாடா, ஒரு பிரச்சனையிலிருந்து தப்பிச்சாச்சு. இல்லைன்னா எங்க போன, யார் கூட போனேன்னு கேட்டு ப்ரெஷர் ஏத்திருப்பாரு. உட்காருங்க. சரி, அதை விடு. பார்த்திபன் விஷயம் என்னாச்சு? அந்த ஆள் யாருன்னு ஏதாவது க்ளூ கிடைச்சதா? இல்ல வள்ளி, கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்கு. ஏதாவது ஒரு சின்ன நூல் கிடைச்சா கூட போதும், அதை புடிச்சிட்டு போய் அப்படியே கரை சேர்ந்துடலாம். ஆனா இங்கதான் ஒரு பிடிமானமும் இல்லாம இருக்கே. அந்த பிரிண்ட் அவுட்ட கூட. பேசாம இதுல இருக்கிற எல்லா நம்பருக்கும் கால் பண்ணி பார்த்தா என்ன? இவ்வளவு நேரம் அதுதான் பண்ணிட்டு இருந்தேன். நீங்களே பாருங்களேன், அதுல இருக்கிறது எல்லாமே லேண்ட்லைன் நம்பரா தான் இருக்கு. எந்த நம்பருக்கு கால் பண்ணாலும் நம்பர் யூஸ்ல இல்லைன்னு தான் வருது. நீங்க வேணா பேசி பாருங்க. இரு, நான் பண்ணி பாக்குறேன். வேலா, எந்த நம்பரும் யூஸ்ல இல்ல. நான் தான் சொன்னேன்லங்க, இது வேஸ்ட்னு. இப்ப என்ன பண்றது வேலா? கையில ஒரு நல்ல ஆயுதம் கிடைச்சிருச்சுன்னு பார்த்தா அது எதுக்கும் யூஸ் ஆகாது போலயே. அப்பாவும் அத்தையும் ரொம்ப பாவம் இல்லை. எந்த தப்புமே பண்ணாம பெரிய தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. ஆனா எல்லா தப்பையும் செஞ்ச வேதனாகியமா நம்ம கண்ணு முன்னாடியே சந்தோஷமா சுதந்திரமா சுத்திக்கிட்டு இருக்காங்க. 1000 குற்றவாளிங்க தப்பிக்கலாம், ஆனா ஒரே ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க.
சொல்லுங்க, என்ன வேணும்? பாஸ்போர்ட் சைஸா, கிங் சைஸா, இல்ல ஃபேமிலி போட்டோவா? எங்களுக்கு ஒரு டீட்டெயில் வேணும் சார். என்ன டீட்டெயில்? ஒன்றும் இல்லை, 25 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்டுடியோவை நடத்திட்டு இருந்த பார்த்திபனுங்கிறவர் இப்போ எங்க இருக்காருன்னு தெரியுமா? தெரியலையே. நீங்க சொல்ற பேரை நான் எப்பவுமே கேள்விப்பட்டது இல்லையே. சார் கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. 1999ல அவர்தான் இந்த ஸ்டுடியோவை ரன் பண்ணிட்டு இருந்தாரு. என்ன மேடம், 1999ல ஸ்டுடியோ நடத்தினவரை இப்ப போய் கேக்குறீங்க? இது உங்களுக்கு நியாயமா இருக்கா? அதுக்கப்புறம் எத்தனையோ பேருக்கு ஸ்டுடியோ கை மாறிடுச்சு. ஆக்சுவலா நான் எத்தனாவது ஆள்னு எனக்கே தெரியாது. என்னங்க சொல்றீங்க? நான் விசாரிச்ச வரைக்கும் இந்த ஸ்டுடியோட ஓனர்ஷிப் மாறவே இல்லைன்னு சொன்னாங்க. யாரோ உங்களுக்கு ராங் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி 3 ஓனர் இருந்திருக்காங்க.